ஒரு காலத்தில் உலகையே நடுங்க வைத்த அணுகுண்டை உருவாக்க பயன்பட்ட ஒரு ரகசிய இடம், அதே இடத்தில் இப்போது உலகத்தின் எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பம் உருவாக போகிறது. அது என்ன தெரியுமா? பாக்கெட் சைஸ் அணு உலைகள். ஆமாங்க, இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோடைய கதை இல்ல, இது நிஜம். அமெரிக்காவின் கலிபோர்னியாவை சேர்ந்த ரேடியன்ட் என்ற ஒரு அணுசக்தி ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை அறிவிச்சிருக்கு. அவங்க சிறிய வகை அணு உலைகளை தயாரிக்க ஒரு பெரிய தொழிற்சாலையை கட்ட போறாங்க. ஆனா எங்க கட்ட போறாங்கன்னு தெரியுமா? ஒரு காலத்துல முதல் அணுகுண்டை உருவாக்குவதற்கான மன்ஹாட்டன் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்த டென்னசி மாகாணத்தில் உள்ள ஓக்ரிட்ஜ் என்ற வரலாற்று சிறப்புமிக்க இடத்துல தான். யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துல அணுகுண்டுக்கான யுரேனியத்தை செறிவூட்டுனாங்களோ அதே இடத்துல இப்போ அமைதியான வழியில் மின்சாரம் தயாரிக்க அணு உலைகளை உருவாக்க போறாங்க. ரேடியன்ட் நிறுவனத்தோடைய CEO டக் பெர்னாவர் என்ன சொல்லிருக்காருன்னா, எந்த இடம் முதல் அணுகுண்டை உருவாக்க பயன்பட்டதோ அதே இடம்தான் இனி முதல் சிறிய அணுமின் நிலைய தொழிற்சாலையாக மாறப்போகிறது. சரி, இதனால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது? பொதுவா ஒரு அணுமின் நிலையம் கட்டுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும், பல்லாயிரம் கோடி செலவாகும். ஆனா இந்த ரேடியன்ட் நிறுவனம் என்ன பண்ண போறாங்கன்னா, மொபைல் போன் அசெம்பிள் பண்ற மாதிரி சின்ன சின்ன அணு உலைகளை ஒரு தொழிற்சாலையில வேகமாகவும் மலிவாகவும் தயாரிக்க போறாங்க. அந்த வருஷம் இந்த தொழிற்சாலைகளுடைய கட்டுமான பணிகள் தொடங்கும். 2028க்குள்ள முதல் அணு உலையை தயாரிச்சு வெளியிடுவோம்னு, அதுக்கு பிறகு வருஷத்துக்கு 1 டஜனுக்கு அதிகமான அணு உலைகளை தயாரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் இந்த தொழிற்சாலையோடைய கட்டுமான பணிகள் தொடங்கும். 2028க்குள்ள முதல் அணு உலைகளை தயாரிச்சு வெளியிடுவோம்னு, அதுக்கு பிறகு வருஷத்துக்கு 1 டஜனுக்கு அதிகமான அணு உலைகளை தயாரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அழிவுக்கு பயன்பட்ட ஒரு தொழில்நுட்பம் இப்போது ஆக்கப்பூர்வமான ஒரு சக்திக்கு திரும்புது. இது ஒரு புதிய அணுசக்தி புரட்சியின் தொடக்கமாக இருக்குமா? உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.